அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது வந்திருக்கிற கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். இம்ரான் அலி அப்படிங்கிறவங்க கும்பகோணத்திலிருந்து கேட்குறாங்க. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்த சென்றதாக வரும் ஹதீஸில் குர்ஆன் வசனத்தை நபி அவர்கள் தவறாக புரிந்தது போல் உள்ளது. இதற்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அப்படிங்கிற ஒரு முனாஃபிக், இது அன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், நபிகளாருக்கும் தெரியும். முனாஃபிக் என்று சொல்வதை விட அந்த முனாஃபிக்குகளுக்கே தலைவராக இருந்தவன் சொல்லலாம். அந்த முனாஃபிக்குகளுடைய கூட்டத்தையே வழி நடத்தினவன். அதனால இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு பெரிய இடைஞ்சலை ஏற்படுத்தினான், நிறைய நெருக்கடிகளை கொடுத்தான். உஹது போர்க்களத்துல போருக்காக வேண்டி வந்த பல பேரை வழியிலேயே திருப்பி அழைச்சிட்டு போய் முஸ்லீம்கள் பெரிய சிரமத்துக்கு ஆளாகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருந்தான். இந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்டவன் இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய மகனார் தன்னுடைய தந்தைக்கு கஃபன் பண்றதுக்காக ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ஆடை நீங்க கொடுங்க, அது மட்டும் இல்லாம என்னுடைய தந்தைக்கு நீங்க ஜனாசா தொழுகை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப நபி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜனாசா தொழுகை நடத்துறதுக்காண்டி புறப்படுறாங்க. தொழுகை நடத்தல, புறப்படுறாங்க, அதுக்காண்டி கிளம்புறாங்க. அப்ப வழியில உமரல் எல்லாம் அவங்க சந்திச்சு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க யாருக்கு தொழுகை நடத்த போறீங்க? இந்த மாதிரி முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ் என்ன எச்சரிக்கை பண்ணி இருக்கிறான் அப்படின்னு குர்ஆன்ல வர்ற ஒரு வசனத்தை ஓதி காட்டி, இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும். நீங்க அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லது பாவ மன்னிப்பு தேடாதிருங்கள், அவர்களுக்காக நீங்கள் 70 தடவை பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். அப்படி குர்ஆன்ல வசனம் இருக்குது. அப்ப நீங்க எப்படி அப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகனுக்கு, ஒரு முனாஃபிக்கு போய் நீங்க தொழுகை நடத்த போவீங்க? தொழுகை நடத்துறதுனா பாவ மன்னிப்பு கேட்கறது தானே, எப்படி நீங்க செய்ய போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்களிடத்துல கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இதுல எனக்கு ஒரு விருப்பம் தானே கொடுத்துருக்கிறான். என்ன விருப்பம் கொடுத்துருக்கிறான்? 70 தடவை நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் சொல்றான்ல. அப்ப அதை சிந்திச்சு பார்த்தா அதற்கு பொருள் என்ன? அப்ப 70 தடவை கேட்டா மன்னிக்க மாட்டேன்னா அல்ல அஸீதன்னா அலா 70, நான் 70க்கு மேல அதிகப்படுத்துறேன். அப்ப அதை ஒன்றும் அல்லாஹ் தடுக்கிறதானே? என்னுடைய துஆவினால அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னா, 70 தடவைக்கு மேல கேட்டு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு பெறுவதற்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதை செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ்ல உங்களுடைய கேள்வி என்னன்னா, இந்த செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு ஏன் இப்படி கேட்கறாங்கன்னா, இதுக்கு பிறகு தொடர்ந்து அல்லாஹ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அடுத்து வசனங்களை இறக்கி வச்சு அந்த தொழுகைக்கு சென்ற காரியத்தை அல்லாஹ் தடை செஞ்சிருவான். நீங்க தொலை வைக்க கூடாது அப்படின்னு. வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலி வ மாது வ ஹும் ஃபாசிகூன். அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்னு கேட்டா, அவங்களுக்காக வேண்டி நீங்க பிரார்த்தனை பண்ணாதீங்க ஒருபொழுதும். இந்த மாதிரி முனாஃபிக்குகள் இறந்துட்டாங்க, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும், அவங்கள யார் இறந்தாலும் அவங்களுக்காக வேண்டி நீங்க பிரார்த்தனை பண்ணாதீங்க, அவங்களுடைய கபர்ல போய் நிக்காதீங்க. ஏன்னா அவங்க அல்லாஹ் ரசூலை மறுத்திருக்கிறாங்க, பாவிகளாகவே மரணிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்காக வேண்டி நீங்க துவா செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ஆர்டர் இறக்கி வச்சிருவான். வேறு சில வசனங்கள் அதுக்கு பின்னாடி இன்னும் தெளிவாக இந்த கருத்தை விளக்குகிற வகையில், சவாவுன் அலைஹிம் அஸ்தக்ஃபிர் லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும் ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும். நீங்க அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறதும் பாவ மன்னிப்பு தேடாம இருக்கிறதும் சமமானதுதான், அல்லாஹ் அவங்கள மன்னிக்க மாட்டான் அப்படி எல்லாம் கருத்துப்படலாம் பின்னாடி வந்துருச்சு. அப்ப இதுதான் சட்டம், முனாஃபிக்குகளுக்கு தொழுகை நடத்தக்கூடாது என்பதுதான் சட்டம். ஆனா அந்த முதல் வசனம் நேரடியாக முழுமையாக நீங்க பாவ மன்னிப்பு தேடாதீங்க என்று அப்படி நிறுத்திக்காம 70 தடவை அப்படின்னு இருந்ததுனால, அப்ப அல்லாஹ் 70ன்னு ஒரு நம்பர் போட்டு ஒரு குறிப்பு சொல்றான்னா நம்ம 70 தாண்டுவோமே, அதை தாண்டி கேட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெறுவதற்கு முயற்சி எடுப்போமே அப்படின்னு நபி அவர்கள் தங்களுடைய இரக்கத்தின் காரணமா அப்படி சிந்திச்சாங்க. அப்ப இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது முதல்லயே அல்லாஹ்வுடைய கருத்து இதுதான், பாவ மன்னிப்பு தேட வேண்டாம் என்பதுதான். அதை இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனா நபி அவர்கள் அதை சரியா விளங்கல என்கிற கருத்து வருதுன்னு கேட்கிறாங்க. ஆமா, அந்த கருத்து தான் வருகிறது. அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த வசனத்தை அப்படி விளங்கி கொண்ட காரணத்தினாலதான் பின்னாடி அல்லாஹ் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து கூடுதல் தகவலை தந்து இந்த காரியத்தை நீங்க செய்யாதீங்க, அவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடாதீங்க என்று கூடுதல் விளக்கமாக மிக தெளிவான சந்தேகத்திற்கு இடமில்லாத வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் நபி அவர்களுக்கு பாடம் நடத்துறான். இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குவாலிட்டியோ தரமோ குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது.
நபியவர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் சில நேரங்களில் பிழைகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அந்த பிழைகளோடையே அவர்கள் இருந்து பிழைகளோடையே அதை நமக்கு விளக்கம் தராமலே மரணித்திருந்தால்தான் பிரச்சனை. அது தூதுத்துவத்துக்கு பிரச்சனையா இருக்கும், அவங்களுடைய முன்மாதிரிக்கு பிரச்சனையா இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அந்த பிழைகளை சுட்டி காட்டி சீர்திருத்தி அதன் வழியாக ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தந்துடலாம். அல்லாஹ் என்ன பாடம் சொல்லி தரலாம்? நபியவர்கள் அவங்க மனிதர் தான் என்பதையும் அவங்களிடத்துல பிழைகள் நேரும் என்பதையும், அந்த பிழைகள் அல்லாஹ்வுடைய பார்வையில உடனே மேற்பார்வையில சரி செய்யப்பட்டு விடுகிறது. பிழைகளோடையே போயிட்டாங்கன்னா இப்படி போயிடுச்சு, அப்ப நம்ம என்ன பண்றது? நமக்கு விளக்கம் சொல்லாம போயிட்டாங்களே, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு போயிடும். ஆனா உடனே அல்லாஹ் சீர்திருத்திட்டான் தானே. அல்லாஹ் வஹி இறங்கி கொண்டிருக்கிற காலத்துல, நபிகளார் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே அவர்களிடம் நிகழக்கூடிய சில பிழைகளை சுட்டி காட்டி எடுத்து சீர்திருத்தி இனிமே இந்த பிழைகள் செய்ய வேண்டாம் என்று சில தருணங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மேம்படுத்தி இருக்கிறான், நபிகள் அதை மெருகேற்றி இருக்கிறான். இது மாதிரி நம்ம வேறு சில ஹதீஸ்களை கூட அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். தன்னுடைய மனைவிமார் விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை ஹராமாக்கி கொண்டதாக ஒரு செய்தி வரும். அல்ல அதையும் அப்ப நபி அவர்கள் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க தானே. என்ன தவறா புரிஞ்சு? இது தடுக்காது, இது ஹலால் ஹராம் பட்டியல்ல சேராது, வேணும்னு செய்யல தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை குடிக்க மாட்டேன், இனிமே நான் ஹராமாக்கிறேன்னு தனக்கு தடையாக விதித்த விஷயம் இது அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்டது இல்ல, இது நம்முடைய விருப்பம் சம்பந்தப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய அந்த தடை, அல்லாஹ்வுடைய அந்த அனுமதிய இவங்க ஹராமாக்குற காரியத்தை இது ஹராம் என்ற பட்டியலுக்குள்ள வராதுன்னு விளங்கினாங்க. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணனா, அது ஹராமுடைய பட்டியல்ல தான் வரும், நீங்க எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்படி புரியக்கூடாது. அல்லாஹ் ஒன்னு அனுமதிச்ச பிறகு நீங்க அதை உங்களுடைய மனைவியரின் திருப்தியை நாடி செய்ய நினைக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு நபி அவர்களுடைய புரிதலை தப்புன்னு எல்லாம் பாடம் நடத்தினா தானே. இந்த மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் நபி அவர்களுடைய புரிதல் பிழையானது, நீங்க இப்படி புரிஞ்சுக்காதீங்க, இந்த நேர்கோட்டில தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில தான் அல்லாஹ்வுடைய அந்த அந்த வசனம் அருளப்பட்டிருக்கிறது. அதனால நபி அவர்கள் தவறாக இந்த இடத்துல புரிந்தார்கள் என்று சொல்வது அவர்களுடைய கண்ணியத்திற்கு ஒருபொழுதும் குறைவானது அல்ல. அல்லாஹ் தான் குறைகள் அற்றவன் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில இந்த வசனத்தை நாம விளங்கிக் கொள்வது போதுமானதாக இருக்கும். அடுத்து அப்துல் சலாம் அப்படிங்கிறவங்க மேலப்பாளையத்துல இருந்து கேட்கிறாங்க, ஃபர்லு தொழுகை தொழுத பிறகு துஆ கேட்கும் போது அல்லது பொதுவாக துஆ கேட்கும் போது சிலர் இரண்டு கைகளையும் சேர்த்து வைத்து நெஞ்சுக்கு முன்னால், சிலர் முகத்திற்கு முன்னால், சிலர் இரண்டு கைகளை விரித்து வைத்து துஆ கேட்கிறார்கள், சிலர் இரண்டு கைகளையும் விரித்து வைத்து தன்னுடைய தலைக்கு மேலே தூக்கி வைத்து துஆ கேட்கிறார்கள். எப்படி துஆ கேட்க வேண்டும்? துஆ கேட்ட பின் முகத்தில் தடவுகிறார்கள். சிலர் ஒரு சில பேர்கள் முகத்தில் ஆரம்பித்து கை கால் வரை தடவுகிறார்கள். சிலர் அப்படியே கையை விட்டு விடுகிறார்கள். விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. துஆவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுதல் வழங்கி தான் இருக்கிறாங்க. எதையுமே நபி அவர்கள் நமக்கு காட்டி தராம போகல. நபி அவர்களுடைய துஆவின் முறையில அவங்களுடைய கைகளை எப்படி வச்சிருந்தாங்க? கைகளை நீட்டினாங்க. முதல்ல கைகளை உயர்த்தி பிரார்த்திச்சாங்க, கைகள் நீட்டி பிரார்த்திச்சாங்க. இது சம்பந்தமா நிறைய செய்திகள் வருகிறது. அல்லாஹ்விடத்துல ஏந்தப்படுகிற கைகளை வெறுங்கையாக அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று ஒரு நபிமொழி வருகிறது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பர்ல ஒரே நிகழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சஹாபி எந்திரிச்சு சொன்னாங்க, ஹலக்கல் குரா ஹலக்க ஷா, குதிரைகள் அழிகிறது, ஆடுகள் அழிகின்றன, தண்ணி இல்லாம வறுமையில பசியும் பட்டினியில பெரிய சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறோம். ஃபதகுல்லாஹ் யஸ்கியனா, அல்லாஹ்விடத்துல மழை பொழியுமாறு நீங்க துஆ செய்யக்கூடாதான்னு சொல்லி ஒருத்தர் கேட்பார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தை எதை தன்னுடைய கரத்தை நீட்டி அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க. கரங்களை உயர்த்தி கரங்களை நீட்டி துஆ செய்தார்கள் என்று ஹதீஸ்ல வருகிறது. அந்த கரங்களை எப்படி நீட்டினாங்க அப்படின்னா, அதுல ஒரு தடவை ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, அல் மஸ்அலத்து, துஆ கேட்கிற ஒழுங்குமுறை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, அன் தர்ஃபஅ யதைக ஹذவ மன்கிபைக, அதாவது உன்னுடைய கரங்களை கைகள் நீ உயர்த்த வேண்டும் உன்னுடைய தோல் புஜத்துக்கு நேராக நெருக்கமாக, இதுதான் துஆ கேட்பதற்கான முறையாகும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ தோலுக்கு இப்படி நம்ம கையை ஒசத்துறோம்னா அதனுடைய மேல் பகுதி இதனுடைய மேல் பகுதியோடு இணைகிற அளவுக்கு இப்படி நம்ம துஆ செய்யறோம் அப்படின்னா இது துஆ செய்கிற முறைகள் உள்ளது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. அடுத்து அது மட்டும் இல்லாம அந்த அந்த கை வான் நோக்கி இப்படி மேல் நோக்கி இதை கேட்டி இதை காட்டி அல்லாஹ்விடத்துல கேட்கிற மாதிரி இந்த ஸ்டைல்ல நம்ம கேட்கணும். அதையும் நபியவர்கள் விளக்குறாங்க, இதா சஅல்துமுல்லாஹ ஃபஸஅலூஹு பிபுதூனி அகுஃபிக்கும், நீங்க துஆ செய்வதாக கேட்பது அல்லாஹ்விடத்துல கேட்பதாக இருந்தால் கேளுங்க. எப்படி கேளுங்க? உங்களுடைய கைகளின் உட்புறத்தை கொண்டு, அதாவது இந்த உள்ளங்கைகளை கொண்டு நீங்க கேளுங்க.
புறங்கையை கொண்டு கேட்டுறாதீங்க. ஒரு கட்டத்துல விதிவிலக்கா புறங்கையை கொண்டு கேட்டாங்கன்னு ஒரு செய்தி வருகிறது. மற்றபடி புறங்கையை கொண்டு கேட்காதீங்க, இப்படி கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கைகளை இப்படி உயர்த்தி கேட்கணும், தோல் புஜத்துக்கு நேராக கேட்கணும். சரி, கைகளை இணைச்சு கேட்கணுமா விரிச்சு கேட்கணுமா? அது அவரவருடைய வசதிக்கு ஏற்ப விரித்தும் கேட்கலாம், அவர் கைகளை இணைத்தும் கேட்கலாம். இது பொதுவாக நமக்கு எல்லை வரையறுக்கப்படாமலே விடப்பட்டு விட்டது. அதனால ரெண்டுல யார் யாருக்கு எவ்வளவு வசதிப்படுகிறதோ, எது வசதியாக இருக்கிறதோ அதன்படி அவர் செய்யலாம். அடுத்து இன்னொரு செய்தி இருக்கிறது. என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்துல தங்களுடைய அக்குளின் வெண்மை தெரிகிற அளவுக்கு ரொம்ப உயர்த்தி செஞ்சாங்க. எப்போதும் வளமையா அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனா சில பேர் வளமையா அந்த மாதிரி எப்போதுமே பிரார்த்திக்கிற பொழுது, தொழுகை முடிச்ச நேரத்துல, துவா செய்கிற நேரத்துல எல்லாம் ரொம்ப கைகளை உயர்த்தி தோல் புஜத்துக்கு மேல, தலைக்கு மேல இப்படி எல்லாம் உயர்த்தி கேட்கிறாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. எப்ப செஞ்சாங்கன்னு கேட்டா, அவங்க இந்த மழை வேண்டி பிரார்த்திக்கிற ஒரு மழை தொழுகையின் பொழுது அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அப்படிதான் வருது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யர்ஃபஉ யதை ஃபீ ஷைஇன் மின் துஆஇஹி இல்லா இஸ்திஸ்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு கையில உயர்த்த மாட்டாங்க, மழை தொழுகையை தவிர வேற எந்த நேரத்திலையும். இந்த மழை தொழுகை நேரத்துல மட்டும்தான் அப்படி கைகளை உயர்த்தி துவா செஞ்சிருக்கிறாங்க. அப்ப எப்படி துவா செய்வாங்க? ஹத்தா யுரா பயாது இப்தைஹி, அவங்களுடைய அக்குளின் வெண்மை தெரிகிற அளவுக்கு கையில ஒசத்துனாங்கன்னா, அவங்களுடைய வெண்ணிற அந்த அக்குள் தெரிகிற அளவிற்கு நபி அவர்கள் கைகளை உயர்த்தி துவா செஞ்சாங்க அப்படின்னு ஹதீஸ்கள்ல பாக்குறோம். அப்ப இதை தவிர வேற எந்த தருணத்திலும் நபி அவர்கள் இப்படி உயர்த்தினது இல்லை. எனவே ரொம்ப உயர்த்தி செய்யறதுங்கிறது வளமையாக இருக்கக்கூடாது. அந்த தருணத்தை தவிர மற்ற எல்லா தருணங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல் புஜத்துக்கு நேராக உள்ளங்கைகளை உயர்த்தி துவா செய்தார்கள். அது இணைத்தும் செய்யலாம், விரித்தும் செய்யலாம். அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஹதீஸ்ல இருந்து பெறுகிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, துவா முடிஞ்ச உடனே சில பேர் முகத்தை தடவுறாங்க. முகத்தை தடவுறது அப்படி அதுக்கு எந்த ஆதாரங்களும் சான்றுகளும் இல்லை. அது நம்ம கேட்டு முடிச்சுட்டு அந்த பரக்கத்தை எல்லாம் உடம்புல சேர்த்துக்கிற மாதிரி சில பேர் உடம்பு முழுக்க தடவுறாங்க, அதுன்னு சொல்றாங்க. உடல் முழுக்க தடவுறாங்களே, இந்த உடல் முழுக்க தடவுறதுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. எப்ப செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க இரவுல படுக்க போற நேரத்துல குல் ஹுவல்லாஹு சூரா, குல் பிரபில் ஃபலக், குல் பிரபின் நாஸ் ஆகிய சூறாக்களை ஓதிட்டு அதை கைகளை ஊதி அதை முகத்துல உடம்புல அவங்களுடைய கை எங்கெல்லாம் படுமோ அந்த உள்ளங்கை படுகிற அந்த உடல் பாகம் எல்லாவற்றிலையும் நபி அவர்கள் தடவினார்கள். அப்படின்னு இப்படிதான் ரசூலுல்லாஹ் இரவு நேரத்துல தடவிட்டு படுப்பாங்க என்று ஹதீஸ் இருக்கிறது. அந்த தருணத்துக்கு மட்டும்தான் அப்படி இருக்கே தவிர, மற்ற எந்த தருணங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி முகத்தையோ உடம்புலையோ துவா செஞ்சுட்டு தடவுற பழக்கம் இல்லை. எனவே தடவுதல் என்பது, முகத்தை தடவுதல் என்பது அது நபி வழியில உள்ளதில்லை. கைகளை கேட்டுட்டு துவா செஞ்சுட்டு அப்படி விட்டுட்டு போக வேண்டியதான். அதை தாண்டி அதற்குள்ளே நாம செய்வதற்கு மார்க்க ரீதியான ஆதாரங்கள், சான்றுகள் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, கத்தர்ல இருந்து முபாரக் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க, என்னுடைய கேள்வி என்னவென்றால், இஸ்லாத்தில் தாடி வைப்பதற்கு ஏதேனும் அளவுகோல் உள்ளதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் உள்ளது. மீசையை கத்தரிங்க, தாடியை வளர விடுங்கள் என்று. கட்டாயம் தாடி வைக்க வேண்டுமா? வைத்தால் அதன் அளவுகள் என்ன? மேலும் ஒரு பிடி அளவுக்கு தாடி வளர விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தாடியை பொறுத்த வரைக்கும் தாடி வைக்கணும், நபி அவர்களுடைய சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வலியுறுத்தினாங்க? ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், இணை கற்பிக்கிறவர்களுக்கு மாறு செய்யுங்கள். அவ்ஃபிருல் லிஹா வ அஹ்ஃபுஷ் ஷவாரிப, மீசையை ஒட்ட கத்தரியுங்கள், தாடியை வளர விடுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்துப்பட வேற வேற வார்த்தைகளை, ஒஃபிருல் லிஹா, அவ்ஃபுல் லிஹா, அஃபுல் லிஹா, அருஹுல் லிஹா, இது மாதிரி பல்வேறு இந்த கருத்தை தரக்கூடிய பல்வேறு வார்த்தைகளை போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை வளர விடுங்க, மீசையை கத்தரிங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இதுல அவங்களுடைய கேள்வி என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதுக்கு விளக்கம் சொல்றாங்களே. வளர விடுங்கள் அப்படின்னா வெட்டவே கூடாது, அப்படியே வளர்த்துக்கிட்டே விட்டுருங்கன்ட்டாங்க. வளர்த்துக்கிட்டே இருங்க. வெட்டுதல் என்பது வளர்த்தலுக்கு முரணானது இல்லையா அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுறாங்க. அதை வச்சுதான் அவங்க கேட்கிறாங்க. ஆனா உண்மையில வெட்டுதல் என்பது வளர்த்தல் என்பதற்கு எதிரானது என்று பொருள் கொள்ள முடியாது. அது சில இடங்கள் அந்த பொருள் வரும், ஆனா எல்லா இடங்களிலும் அப்படி பொருள் இல்லை. அந்த 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 இடம் அதனோடு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை, அதுக்கு முன்பின்னான ஓமைகள், செய்திகளை கொண்டு அந்த வளர விடுதல் என்கிற சொல்லுடைய அர்த்தம் மாறுபடும். ஒரே ஒரு செடிய இதை முழுசா வெட்டிடு, அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை முழுசா வெட்டிட்டு அதை விடு, அப்படி அதை வளர விடு அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா,
இதை அழிக்கிற மாதிரி, இதை முழுசா நீக்கிற மாதிரி, இதை அடியோடு புடுங்கி எறிஞ்ச மாதிரி அதை புடுங்கி எறிஞ்சிடாத. அப்ப அதை என்ன செய்யலாம்? புடுங்கி எறியக்கூடாதே தவிர அதை அழகுபடுத்துறதுக்காக வேண்டி கொஞ்சம் கிளைகளை வெட்டுறதோ, அது கொஞ்சம் கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணிக்கிறதோ, அது அந்த அந்த இடத்துல இந்த கருத்து முரணாக வராது. என்ன ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க. ஒன்னும் முழுசா புடுங்க, அப்ப இன்னொன்னு முழுசா புடுங்கிறாத, தேவைக்கேற்ப அது வளர விடணும், அது வளரணும், அதுக்கு தகுந்த மாதிரி அதை செட் பண்ணிக்க. அப்ப வளர விடுதல் என்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, வளர்த்தல் என்று சொன்னால் வெட்டுதல் என்பதற்கு முரணானது, வெட்டாமலே இருக்கிறதுக்கு பேர் தான் வளர்த்தல், அதுதான் இந்த வார்த்தையை குறிக்கும்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை. வெட்டி 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 வளர்க்கலாம் தானே. இப்ப நம்ம வீடுகள்ல மரம் வளர்க்குறோம், மரம் வளர்க்கணும்னு சொல்லி சொல்றோம். வளர்த்த மரத்துல நம்ம வெட்டினதே இல்லையா, கிளைகளை வெட்டுறதே இல்லையா? இன்னும் சொல்ல போனா சில மரங்களை நல்ல வளர்க்கிறது என்பது எப்பன்னு கேட்டா, நல்ல இலைகளை கிளைகளை வெட்டி விட்டுகிற நேரத்துல அது நல்ல வளரும். நல்ல வளர்க்கிறோம், நல்ல பராமரிச்சு வளர்க்கிறோம் என்பதனுடைய பொருளை எப்ப வரும்னு கேட்டா, அதை சரியா வெட்டி கொண்டிருந்தா தான் நல்ல வளர்க்கிறோம்னு அர்த்தம். வெட்டாமலே இருந்தோம்னு சொல்லிட்டா அதை பராமரிக்கவே இல்லை, வளர்க்கவே இல்லை, சரியாவே வளர்க்கல, அதை பேசாம கண்டுக்காம விட்டுட்டாங்க என்கிற பொருள் கூட வந்துவிட வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி தான் இந்த ஹதீஸும் அதே மாதிரியான கருத்துல தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா அங்க எப்படி பயன்படுத்துறாங்க, மீசையை ஒட்ட கத்தரிங்க, தாடியை வளருங்க, அப்படின்னா மீசையை கத்தரிக்கிற அளவிற்கு தாடியை கத்தரிச்சிடாதீங்க என்ற கருத்து தான் அதுக்குள்ள வருகிறது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா, இந்த முடி சம்பந்தமாகவே இதை விளங்கிக் கொள்வதற்கு வேறு சில ஹதீஸ்கள் நமக்கு உதவுகிறது. அதுல என்ன வருது அப்படின்னு பார்த்தா, ஒரு பையனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டா, அவனுடைய தலைமுடி கொஞ்சம் மலிக்கப்பட்டு, கொஞ்சத்தை மொட்டையடிச்சிட்டு கொஞ்சம் முடி வச்சிருக்கிறான். ஒரு பக்கம் மலிக்கப்பட்டிருக்கு, ஒரு பக்கத்துல முடி இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி பார்த்தோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்றாங்க. இப்படி எல்லாம் வைக்காதீங்க, தலையை கொஞ்சத்தை வலிச்சுட்டு கொஞ்சத்தை வைக்கிற வேலையை பார்க்காதீங்க சொல்லிட்டு கடைசியில ஒரு செய்தி சொல்றாங்க, இஹ்லிகு குல்லஹு அவித்ருக்கு குல்லஹு. நீங்க மழித்தால் முழுமையாக மழித்து விடுங்கள், முழுசா முட்டை அடிச்சிரு, அவித்ருக்கும் குல்லஹு, அல்லது அதை முழுசா விட்டுரு அப்படிங்கிறாங்க. இந்த முழுசா விட்டுருக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இந்த முழுமையாக விட்டு விடுங்கள் அப்படின்னு நபியவர்கள் சொன்னாங்களே, இந்த விட்டு விடுதல் என்பதற்கு கத்திரியே போடக்கூடாது, வெட்டவே கூடாது, அப்படியே பிறந்ததுல இருந்து அப்படி விட்டுறணும் என்று பொருள் தலைமுடிய யாரேனும் பொருள் கொள்கிறார்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த மாதிரி கொஞ்சத்தை வச்சுட்டு கொஞ்சத்தை அப்படி பண்ணாத, தலைமுடி எங்கெல்லாம் வளருமோ அங்கெல்லாம் விட்டுரு, அவித்துருக்குள்ள அங்க எல்லா பகுதியிலும் அப்படி அப்படி ஈவனா வச்சுக்க. ஒரு பக்கம் முடி இல்லாம ஒரு பக்கம் முடி இருக்கிற மாதிரி வைக்காத, தலைமுடி எங்கெல்லாம் இருக்குதோ எல்லா இடங்களையும் முடிய வச்சுக்க. அப்படித்தானே புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப அதனாலதான் நம்ம எல்லாருமே வெட்டத்தான் செய்யறோம். சுலுதா கூட வெட்டினாங்க தானே, நபியவர்கள் வெட்டினாங்க, நபி தோழர்கள் வெட்டினாங்க, நபிநாயகத்தினுடைய மனைவியர் கூட வெட்டி இருக்கிறாங்க. அப்ப அந்த வெட்டுதல் என்பதற்கு விடுங்கள் என்பதற்கான பொருள் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? தலைமுடியை விடுங்கள்னு சொன்னத தலைமுடியை விடுங்கள்னு சொன்னா வெட்டவே வெட்டாதீங்க அப்படியா புரிஞ்சுக்கிட்டோம்? தலைமுடியை விடுங்கள் அப்படிங்கிறது என்ன கேட்டா, ஒரு பக்கம் வலிச்சுட்டு ஒரு பக்கம் வைக்காம முழுசா எல்லா பக்கமும் வச்சுக்குங்க. அப்ப நாம தாடின்னு எங்கெல்லாம் வளருதோ எல்லா பக்கமும் வச்சுக்க வேண்டியதான். அதுல கொஞ்சத்தை வலிச்சுட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் வலிச்சுட்டு நீங்க துணி வைக்கிறது, பிரெஞ்சு தாடி வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வைக்காதீங்க. தாடின்னு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வச்சுக்க. அது நீளமா தான் இருக்கணுமா, அது கட்டாயம் இல்லை. அது நீ உனக்கு விருப்பமா இருந்தா நீளமா வச்சுக்கோங்க, அழகுபடுத்துறக்காண்டி குறைச்சிக்கங்க. மீசை அளவுக்கு குறைச்சிடாதீங்க. மீசை எவ்வளவு ஒட்ட நறுக்குவீங்களோ அந்த அளவுக்கு ஒட்ட நறுக்கிறாம அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக அந்த தாடியை நீங்க வளர்த்துக்குங்க என்ற கருத்து தான் நமக்கு அந்த ஹதீஸ்கள்ல இருந்து கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தாடிக்கு பயன்படுத்தின அதே சொற்கள் தலைமுடிக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப நம்ம தாடிக்கு பயன்படுத்துறாங்கல்ல அவுஃபுங்கிற வார்த்தை, வளர விடுங்கள் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துறாங்கல்ல. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒருத்தவங்க வர்றாங்க, கேட்கறாங்க, குளிக்கிறத பத்தி கேட்கறாங்க. குளிக்கிறத பத்தி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சா அளவு தண்ணி போதும்பா குளிக்கிறதுக்கு. சானா என்ன, இந்த மாதிரி 4 தடவை 4 கை 2 கை சேர்ந்த மாதிரி 4 தடவை அள்ளி போட்டா ஒரு சா. இப்ப இந்த ஒரு சா இருந்தா போதும்பா குளிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்ப அதை கேட்கிறவர் சொல்றாரு, ஒரு சா அதெல்லாம் எனக்கு பத்தாத, அதுல எப்படி குளிச்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறார், அது எனக்கு போதாது. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹுவ யக்ஃபி, அது உனக்கு போதாதுங்கிற, ஆனா அவுஃபா மின்க ஷஅரன், உன்னை விட அதிகமான முடி வச்ச, ஹைரும் மின்க, உன்னை விட சிறந்தவரும் உன்னை விட அதிகம் முடி கொண்டவருமாக இருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அது போதுமானதா இருந்துச்சு.
உனக்கு என்னப்பா போதாதுங்கிற என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப அவங்க பயன்படுத்துற அந்த அவுஃபாங்கிற சொல் இருக்குல்ல, தாடிக்கு பயன்படுத்துற அதே சொல். தாடியை வளர விடுங்கள்னு வந்துச்சுல, தாடியை வளர விடுங்கள் என்று சொல்வதற்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்களோ அதே சொல்ல நபி அவர்கள் தலைமுடிக்கு அந்த அந்த சொல்ல பயன்படுத்துறாங்க. அதிகமான முடி வச்சிருந்தாங்க. இப்போ அதே அவுஃபா இங்க வருதுல, இந்த அவுஃபா எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? ரசூலுல்லாவுடைய தலைமுடிய ரசூலா வெட்டவே இல்லை, வளர்த்தாங்க, நீளமா வளர்த்தாங்க, கட்டிங்கே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? கட் பண்ணாங்க. காது சோனைக்கு மேல உள்ள சில நேரங்கள் இப்படி வச்சிருக்காங்க, சில நேரத்துல காது சோனை அளவுக்கு வச்சிருக்காங்க. அப்ப இங்க வரைக்கும் இருந்தது இங்க வரைக்கும் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நீளமா இருந்தது வெட்டிட்டாங்கன்னு தானே அர்த்தம். நபியவர்கள் வெட்டி தானே இருக்கிறாங்க, அழகுபடுத்தி தானே இருக்கிறாங்க. ஆகினால இந்த வெட்டுதல் என்பது வளர்த்தலுக்கு முரணானது இல்ல. வெட்டி 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 நாம அழகாக வளர்க்க முடியும் அப்படிங்கிற செய்தியை நாம புரிந்து கொள்ளலாம். அதெல்லாம நபி தோழர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இதுக்கு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்களே வெட்டினாங்கலாம் பாக்குறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படி ஒரு கைப்பிடி பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு உள்ளதை வெட்டிடுவாங்க. அப்ப வெட்டாதான் விளங்குது தானே. இது சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு கைப்பிடி பிடிச்சிக்கிட்டு வெட்டினதுனால நாமளும் ஒரு கைப்பிடித்தான் பிடிச்சிட்டு அதுக்கு மேல உள்ளதான் வெட்டணும்னு. அது நபித்தோழர்கள் அப்படி அது நல்லா இருக்குன்னு வெட்டியிருப்பாங்க. தாடி பாக்குறதுக்கு அழகா இருக்கு, அது அவங்களுக்கு விருப்பமா இருக்குது, பல காரணங்களுக்காண்டி செஞ்சிருக்கலாம். ஒரு கைப்பிடி விட்டுட்டு வெட்டலாமா? வெட்டலாம். அதை விட குறைச்சு வெட்டலாமா? வெட்டலாம். வெட்டலாம் என்பதற்கு வளர விடுங்கள் என்று சொன்னால் வெட்டக்கூடாது என்று சொல்லக்கூடாது. இதெல்லாம் வெட்டுவதற்கான ஆதாரங்களாக அமைந்திருக்கிறது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தலைமுடியையும் தாடியையும் மூசா நபி பிடிச்சாங்கன்னு வருகிறது. எப்ன உம்மில் ஆத்தௌஹுது பிலிஹியத்தி வலா பிரசி, என் தாடியை பிடிக்காத, என் தலையை பிடிக்காத அப்படின்னு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியை பார்த்து பேசுறாங்கன்னு குர்ஆன்ல ஒரு செய்தி வருகிறது. அப்ப அது என்ன விளங்குது? அந்த அளவுக்கு வைக்கலாமா? வைக்கலாம். வைக்கிறதுங்கிறது ரொம்ப சின்னதா அப்படி வச்சுக்கலாம், பிடிக்கிற அளவுக்கு வைக்கணும், வச்சுக்கலாம். அது அனுமதியை தான் தருகிறதே தவிர இந்த வார்த்தைகள் வெட்டக்கூடாது என்ற கருத்தை தரவில்லை. அதனால நாம மீசையை விட தாடியை அதிகமாக பெரிதாக வளர்க்கணும். ரொம்ப ஒட்ட போட்டுக்கிட்டு தாடி இருக்கிற மாதிரி, தாடி மாதிரி தெரியுது அப்படி சில பேர் வைப்பாங்க. நிஜத்துல தாடி வைங்க, தாடி மாதிரி தெரியுற மாதிரியான ஸ்டைல்ல அந்த மாதிரி ரொம்ப ஒட்ட போட்டு 0 போட்டு 0.1 போட்டு அப்படி ரொம்ப தடவி பார்த்தா தெரியுற அளவுக்கு அது எதுக்கு வைக்கிறோம்னே தெரியல. அது யாரையும் ஏமாத்திருக்க வைக்கிறோமா அல்லது நம்ம தாடி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்வதற்காண்டி வைக்கிறோமா என்பதை சம்பந்தப்பட்டவங்க சிந்திச்சு பார்த்து தாடி என்று புரிந்து கொள்ளத்தக்க வகையில மீசையை விட பெரிதாக நாம வைக்கணும். நமக்கு தேவைக்கு ஏற்ப அதை அழகாக வைக்கணும். மேல கீழே அங்கிட்டு இங்கிட்டு வலிச்சிடாம முழுமையாக வைக்க வேண்டும் என்பதுதான் நாம தாடி குறித்து தெரிந்து கொள்ளக்கூடிய நபிமொழிகளில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய சட்டமாக இருக்கிறது. அடுத்து கும்பகோணத்துல இருந்து முகம்மது அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க, ஒருவர் இழப்பை சந்தித்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்கள் என்றுதானே குர்ஆனில் இருக்கிறது. ஆனால் இன்று பலர் மரண செய்தியை கேட்டவுடன் வாயால் மொழியாமல் வாட்ஸ்அப்பில் எழுத்து மூலமாக பதிவிடுகிறார்களே, இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இன்னா லில்லாஹ், ஒருத்தருக்கு துன்பம் ஏற்பட்டால் இன்னா லில்லாஹ் சொல்லணும். குர்ஆன் அப்படித்தானே சொல்கிறது. உங்களை நாம பல வகைகள்ல சோதிப்போம். ஓ பஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அந்த பொறுமையாளர்கள்? யாரு? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் சொல்லுவார்கள் நாங்களும் அல்லாஹ்விற்குரியவர்கள், அவன் பக்கமே நாம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள்னு குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ இது சொல்லத்தானே வேணும். சில பேர் வாட்ஸ்அப்ல எழுதி எழுதி அனுப்புறாங்க, இது சரியான்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு துன்பம் ஏற்பட்ட உடனே அவங்க சொல்லணும். எதுக்கு சொல்றோம்? 2 வகை. சொல்லுவது ஒரு இபாதத், அல்லாஹ்வுடைய ஆர்டர். நல்ல மக்கள் அப்படி சொல்லுவாங்க, அதுக்கு அல்லாஹ்விடத்துல நற்கூலி கிடைக்கிறது, அதற்காக எல்லாம் சொல்லுகிறோம். அதுல கூடுதல் பெனிஃபிட் என்ன? அவ்வாறு சொல்லுகிற பொழுது எனக்கு ஏற்பட்ட துன்பத்திலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன். எனக்கு ஏற்பட்ட துன்பம் என்ன பெரிய அளவுல பாதிக்கிறது இல்லை. ஏன்? அவர் மட்டுமா போறாரு, நானுமே போறேன். வீடு இழிஞ்சு போச்சு, வீடு மட்டுமா போகுது, நானே போறேன். வியாபாரத்துல நஷ்டம் வந்துருச்சு, வியாபாரமா போகுது, நானே போறேன் அப்படின்றத சொல்லும் பொழுது அவரை இறை நம்பிக்கை அதிகரிக்கிறது. அவருடைய வாழ்க்கையில துன்பத்துல கடந்து உழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி பல பேர் அப்படி எல்லாம் பாக்குறோம்ல, தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்கல்ல. துன்பம் வந்துருச்சு, அந்த துன்பத்தை தாங்க முடியாம தற்கொலை பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கான சுமை தாங்கி அவங்கள்ட்ட இல்ல. இஸ்லாம் சொல்லுகிற அற்புதமான சுமை தாங்கி தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனா பல பேர் இதை பொருளே புரியாம வெறுமனே மௌத்துக்கு மட்டும் வச்சிருக்கிறாங்க.
துன்பங்களுக்கு எல்லா துன்பத்துக்கும் சொல்ல வேண்டியதான். எந்த துன்பம் எதெல்லாம் உங்களை உள்ளத்தை பாதிக்குதோ எல்லாத்துக்கும் அதை சொல்லி அதுல இருந்து நீங்க வெளிவருவதற்குரிய வேலைகளை செய்யணும். இப்ப அவங்களுடைய கேள்வி சொல்லுங்கள் தானே இருக்குது. இப்ப எழுதி எழுதி அனுப்புறாங்களே, இது சரியா? அவர் தனக்கு வருகிற பொழுது சொல்லுவார். இப்ப இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்துல, இன்னொருத்தர் புரிந்து இவருக்கு நினைவூட்டுகிற நேரத்துல, எனக்கு துன்பம் வந்தானே நானே அப்படின்னு சொல்லி என்ன நான் சமாதானப்படுத்திக்கிறேன். எனக்கு அருகில ஒருத்தருக்கு துன்பம் வருது அப்படின்னா அப்ப நான் அவர்கிட்ட போய் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வச்சு, இன்னால் இல்லா இன்னாலே ராஜும், நாமளே அல்லா இடத்துல தானேப்பா போறோம் அப்படிங்கிறத அவர் காதுபட சொல்லுகிற பொழுது அவர் அதை நினைவுபடுத்திக் கொள்ளவும் அவருடைய இறை நம்பிக்கை ஆளப்படுவதற்கு அது உதவியாக இருக்கிறது. இது நேரில் சந்திக்கும் போது ஓகே. அதே விஷயத்த நேரில் சந்திக்கல ஒருத்தரை, அப்ப என்ன பண்றது? இந்த செய்தியே நமக்கு வாட்ஸ்அப் வழியா வருதுன்னா அந்த செய்திக்கான ரிப்ளையும் வாட்ஸ்அப் வழியா தானே போகணும். அப்படி வாட்ஸ்அப் வழியா போகும்பொழுது இதை பதிவிட்டுறாங்க. இதை குற்றம்னு சொல்ல முடியாது. ஆனால் இதையே ஒரு தீர்வாக, இதையே ஒரு வழிமுறையாக, இதை ஒரு சடங்காக, பொருள் புரியாத அர்த்தமற்ற ஒரு சடங்காக பல பேர் மாத்தி கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம கண்டிக்கணுமே தவிர, எனவே இதை செய்கிற இவ்வாறு இன்னாலே ராஜூன் என்று சொல்லி ஒரு பதிவு போட்ட காரணத்தினால், அந்த பதிவு அந்த எழுத்தின் வழியாக சொல்லப்பட்ட காரணத்தினால் அது பிழைன்னு சொல்ல முடியாது. எழுத்து வாயில சொல்லாமலே சொன்னா பிழைன்னு சொல்லலாம். அவர் அதை பயன்படுத்தவே இல்லை, அந்த சொல்லே பயன்படுத்தவே இல்லை, தனக்கு அதை அப்படிப்பட்ட சிந்தனைகளை ஊட்டி கொள்ளவே இல்லை அப்படின்னா அது தப்புன்னு சொல்லலாம். ஆனா இன்னால் இல்லைன்னு சொல்றாங்க, அதோடு சேர்த்து அடுத்தவங்களுக்கு நினைவூட்டுகிற வகையில இந்த சொற்களை எழுத்தின் வழியாக பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது வாயால் சொன்ன ஒன்றை எழுத்தால் சொல்வது மார்க்க அடிப்படையில் ஒன்று குற்றம்னு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அடுத்து இலங்கையிலிருந்து தஸ்னீம் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க, முயல் இரத்தத்தில் செய்யப்பட்ட ஆயிலை பாவிக்கலாமா? இது தொடர்பான மார்க்க சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பாவிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அப்ப ரத்தம் ஹராமாச்சே. மார்க்கத்துல ரத்தம் என்னமா ஹர்ரம் அலைக்குமுல் மைத்தா, செத்தவை உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, வத்தமு ரத்தம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ரத்தம் தடை தானே, ஹராம் தானே, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரத்தம் தடை தான். எதுக்கு தடை அப்படின்னா உண்பதற்கு தடை. ரத்தத்தை பயன்படுத்துதலே தடைன்னு சொல்ல வரல, ரத்தமே கூடாது இல்ல, ரத்தம் சாப்பிடுவதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ரத்தம் என்பது உண்பதற்கு தான் தடை. அப்ப உண்பதற்கு தடுக்கப்பட்ட ஒண்ணு உண்பது சாப்பிடுறது இல்லாம வேறு ஏதாவது ஒரு தேவைக்கு அதை பயன்படுத்திக் கொள்ள முடிந்தால் அது மார்க்கத்தில் குற்றமாக ஆகாது. இப்ப நமக்கு செத்த பிராணிகள் சாப்பிடக்கூடாது தானே. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செத்த ஆட்டை பாக்குறாங்க. அப்போ அந்த ஆட்டை தூக்கி தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. என்ன, செத்த ஆட்டை சாப்பிடக்கூடாதுன்னு தூக்கி போட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை பார்த்துட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஃபஹல்லா இன்தஃபஅதும் பிஜில்திஹா, அதனுடைய தோலை எடுத்து நீங்க பயன்படுத்திக்க கூடாதா அப்படின்னு. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னஹா மைத்தா, அது செத்து தானா செத்ததுல, அது முறைப்படி அறுத்து அப்படி இல்லையே, தானா செத்து போனதை நம்ம சாப்பிடக்கூடாது, அதை பயன்படுத்த முடியாதுன்னு நாங்க தூர போட்டுட்டோம். இப்ப நபியார் சொல்றாங்க, இன்னமா ஹருமா அக்குலுஹா, அது ஹராம், தடுக்கப்பட்டதெல்லாம் உண்பதற்கு தான், சாப்பிடுறதுக்கு தான் தடை. அந்த தோலை எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா தோலை பாடம் பண்ணி வச்சு தண்ணீர் குடிப்பதற்கு வேறு தேவைகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் தானே என்று சொல்லி உண்பதற்கு தான் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்ல பாக்குறோம். அப்போ இந்த ரத்தத்தை பயன்படுத்தி வேற ஒண்ணு தயாரிக்கப்பட்டு வேற ஒரு ஆயில், வேற ஒரு எண்ணெய் எடுக்கப்பட்டு அந்த எண்ணெயை வேற வேற விஷயங்களுக்கு நாம பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னா அது மார்க்க அடிப்படையில் குற்றமாக ஆகாது. அடுத்து சென்னையிலிருந்து ஷமீமுன் நிசா அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க, நான் மருதாணி போடும் கலைஞர். நான் மருதாணி போட போகும்போது வாடிக்கையாளர் உருவம் போட சொல்லி என்னை கேட்கிறார். இஸ்லாத்தில் உருவம் போட அனுமதி உள்ளதா, விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உருவம் போட சொன்னாங்கன்னா உருவம் போட முடியாது, போடக்கூடாது. ஏன்னா உருவம் வரைவதற்கு மார்க்கம் தடுக்கிறது. அது மருதாணியில விதிவிலக்குன்னு எதுவும் நமக்கு சொல்லப்படலை. உருவ படங்கள் வரைகிறது, உருவங்களை வரைகிறது, அது சோத்துல வரையலாம், பேப்பர்ல வரையலாம், வேற துணிகள்ல வரையலாம், எப்படி வரைஞ்சாலும் சரி. உருவப்படம் மார்க்கத்துல, உயிருள்ளவைகளின் உருவப்படம் மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது ரொம்ப கடுமையா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான காரியங்களை செய்யறவங்க மறுமையில கடுமையாக சோதிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அதனால நாம தொழிலுக்காக வருமானம் வருது, நான் அந்த பிசினஸ் தான் பண்ணுவேன், எனக்கு அதுதான் தொழில் என்றெல்லாம் சொல்லி மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சு அதன் வழியாக நாம பொருளீட்டி விடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல நாம பதில் சொல்ல முடியாது. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நமக்கு அது உள்ளுக்குள்ள எது அனுமதிக்கப்பட்டதோ அதை செய்யுங்க.
அதுல எது அனுமதிக்கப்பட்டது? உயிரற்ற பொருட்களை வரைகிறதுல ஒரு தடையும் இல்லை தானே. வேற ஒரு ஒரு பூவையோ ஒரு மலரையோ வேற மாதிரியான ஒரு கட்டடங்களையோ வேற ஏதோ ஒரு அழகு இயற்கை காட்சிகளையோ அதுல வரைவதற்கு நீங்க முயற்சி எடுங்க. அது மார்க்கத்துல தடுக்கப்பட்டதில்லை ஒண்ணு. ரெண்டாவது, உயிருள்ளவைகளையே நீங்க வரையணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா மார்க் அடிப்படையில் அதுல ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விதிவிலக்கு இருக்கிறது? தலையை நீங்க சிதைச்சிட்டீங்க, தலை இல்லை, அல்லது தலை முழுமை பெறாம சும்மா தலையை மொட்டையாக்கி விட்டீங்க அப்படின்னா அது மார்க்கத்துல சிதைக்கப்பட்ட தலையுடைய ஒரு உருவம் உருவப்படத்தின் பட்டியல்ல வராது, உயிருள்ள அந்த உருவங்களுடைய பட்டியல் லிஸ்டுக்குள்ள வராது. அந்த மாதிரி வரைங்க தலை இல்லாத வகையில அல்லது அந்த தலை சிதைக்கப்பட்ட தலையில கண்ணு காது மூக்கு எதுவுமே தெரியாத வகையில சும்மா ஏதோ ரவுண்டு போட்டு விட்ட மாதிரி ஒரு வட்டத்தை போட்டு விட்ட மாதிரி அந்த மாதிரியான ஸ்டைல வரைங்க, அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். இப்படி அனுமதிக்கப்பட்டதை தேடி நீங்கள் அந்த தொழிலை செய்யணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு ஹராமான ஒரு காரியத்தை செய்த குற்றம் நம்மை சேர்ந்து விடுங்கிறது கவனத்துல கொண்டு அதுல இருந்து ஒரு மாற்று வழியை நீங்க தேடிக்கொள்ள வேண்டும். அடுத்து ஷேக் முகமது அப்படிங்கிறவங்க திருநெல்வேலியில இருந்து கேட்கிறாங்க, தர்கா உள்ளே செல்லாமல் வளாகத்திற்குள் நின்று கொண்டு இருந்தாலும் இணை வைப்பாகுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தர்காவுக்கு போறது சரியா தப்பா? மார்க் அடிப்படையில் தர்காங்கிற கட்டடமே கிடையாது, அந்த கட்டடம் இருக்கக்கூடாது. இறந்தவர்களை அடக்கம் செய்து விட்டு அங்கே வணக்கத்தலங்களை கட்டப்படக்கூடாது, இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்துல பூசக்கூடாது, அங்க கட்டடம் கட்டக்கூடாது, அதுவெல்லாம் மார்க்கத்துல தடை. அங்க போய் கையேந்துறது அதை விட ஒரு பெரிய பாவம். அல்லாவிடத்துல மட்டுமே கேட்க வேண்டிய கோரிக்கைகளை அவனுடைய படைப்புகளிடத்துல கேட்டு அல்லாவுக்கு பெரும் கோபத்தை உண்டாக்குகிற பெரும் இணை வைப்பு செயலாக மார்க்கம் பார்க்கிறது. இதுவெல்லாம் ஓகே. இப்ப உங்களுடைய கேள்வி என்னன்னா, தர்காவுடைய உள்ளுக்குள்ள செல்லாம அந்த வளாகத்துக்குள்ள நின்றுகிட்டு இருந்தாலும் இணை வைப்பு ஆகுமா அப்படின்னு. நீங்க தர்காவுக்கு உள்ள போகல மட்டும், வளாகத்துல மட்டும் இல்ல, வளாகத்துக்கே போகல, உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, அப்பவும் இணை வைப்பாகத்தான் ஆகும். நீங்க அந்த தர்காவுக்குள்ள போகல, தர்காவை நம்புறீங்க, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஆளுக்கு சக்தி இருக்கிறதா நம்புறீங்க, அவர் பெரிய அவுளியா மகானு நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்பாரு, வீட்டுல உட்கார்ந்துகிட்டே அமைதினே அப்படிங்கிறீங்க, வீட்டுல உட்கார்ந்துகிட்டே ஷாவுலமி பாஷாக்களே நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரணும் அப்படிங்கிறீங்க. அதன் மீது நம்பிக்கை கொண்டால் நீங்க அங்க போகாவிட்டாலும் சரிதான், அந்த இடத்துக்கு போகல, அந்த உள்ள போகல, அந்த வளாகத்துக்கு போகல, அந்த தெருவுக்கு போகல, அந்த ஊருக்கே போகல, ஆனாலும் இணை கற்பித்தலாக ஆகும். அதே நேரத்துல அந்த நம்பிக்கை எதுவுமே இல்லை, அதன் மீதான எந்த சிந்தனையும் இல்லை, அதன் மீது துளி அளவு கூட நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் பொய், மார்க்கத்துக்கு முரணு நல்லா தெரியுது. வேறு தேவைகளுக்காக வேண்டி நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க அந்த குற்றவாளி பட்டியல்ல வரமாட்டீங்க. இப்ப உதாரணமா அங்க என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க என்று தெரிந்து கொள்ள போறீங்க. இது நீங்க சிறுக்கு செய்ததாக எல்லாம் எடுத்துக்க மாட்டான். ஏன்னா நீங்க அங்க போய் ஒரு வழிபாடு செய்யல, மத்தவங்க செய்யற மாதிரியான எந்த அனுஷ்டானங்கள்ல ஈடுபடல, அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்க வந்தீங்க, உங்களுக்கு அது மேல நம்பிக்கையும் இல்லை, அது பாவம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது, இதெல்லாம் உங்க மேல குற்றமாக எழுத மாட்டான். அல்லது நீங்க சீர்திருத்தத்துக்காண்டி போனீங்க, அங்க போய் தப்பு நடக்குது, மக்கள் அறியாமையில இந்த மாதிரி பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம போய் அவங்களுக்கு போய் எச்சரிக்கை பண்ணுவோம் அப்படின்னு அங்க போய் தர்காவுக்கு உள்ளே போய் நின்று கொண்டு இப்படி கேட்காதீங்க. ஈயாக்கன அபுது ஈயாக்கன நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம்னு சொல்லிட்டு இங்க உதவி கேட்கிறீங்களா, அல்லாத உதவி கேளுங்க அப்படின்னு சொல்ல போனீங்க, சொன்னீங்க, உங்க மேல எல்லாம் குற்றம் எழுதுவானா? நீங்க நன்மை செய்தீர்கள், தர்காக்குள்ளதான் நிக்கிறீங்க, தர்காக்குள் நின்னதற்காக வேண்டி பிழை ஆகாது. தர்காவுக்குள்ள எப்படி நிக்கிறீங்க, என்ன நம்பிக்கையில நிக்கிறீங்க, எதை செய்வதற்காக நிக்கிறீங்க என்பதை வைத்து தான் அது சரியா தவறா, நன்மையா தீமையா என்பது பார்க்கப்படும். அந்த வகையில அந்த நம்பிக்கையற்ற நிலையில் வேறு தேவைகளுக்காக வேண்டி சென்றிருந்தால் அது குற்றமாகாது. அது அல்லாம அந்த நம்பிக்கையோடு செல்லுகிற பொழுது இணை வைத்தல் என்கிற பாவத்திற்குள்ள நாமும் ஒருவராக மாறிவிடுகிற ஒரு சூழல் உண்டாகும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து முகமது ஹக்கீம் அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர்ல இருந்து கேட்கிறாங்க, நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், இங்கே ஃபஜ்ர் ஜமாத்து தொழுகையில் இமாம் 2வது ரக்காத்தில் சுஜூதில் இருந்து எழுந்த பிறகு தினசரி ஒரு துஆவை செய்கிறார். சுஜூதில் இருந்து எழுந்த பிறகு தினசரி ஒரு துஆவை செய்கிறார். பெரும்பாலும் ருக்குல இருந்து ருக்குவத்தான் சுஜூதுன்னு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பின்னர் சஜிதாவுக்கு செல்கிறார். ருக்குவத்தான் அப்படி போட்டிருக்கிறாங்க. இப்படி தினமும் ஃபஜ்ர் தொழுகையில் துஆ செய்து தொழும் இமாமை பின்பற்றி தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நிறைய பகுதிகளில் இந்த மாதிரி சுபு நேரத்துல 2வது ரக்காத்துல ருக்குவுக்கு பிறகு குனூத் ஓதுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது.
குறிப்பா ஷாஃபி மதுஹப் பள்ளிவாசல்கள் எல்லாம் உலகம் முழுவதும் பரவாயில்ல, இந்தியா முழுவதும் எல்லா இடங்களையும் நீங்க அது மாதிரி குனூத் ஓதுறதை பார்க்கலாம். வெளிநாடுகள்லையும் சில இடங்கள்ல, அரபு நாடுகள்லையும் அந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது. இப்போ அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல இது சரியானு பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க பின்னாடி தொழலாமா, அதான் அவங்களுடைய கேள்வி. இது சரியா அப்படின்னா இது மார்க் அடிப்படையில் சரியானது இல்லை. ஆனா அவங்க ஏன் செய்யறாங்க, அவங்க சில ஹதீஸ்களை முழுமையாக பார்க்காமல் அரைகுறையாக அல்லது தவறுதலாக கவனக்குறைவாக பார்த்ததன் விளைவாக இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யறாங்க. சுபுல குனூத் ஓதுறது ஹதீஸ்ல வருகிறது. கடத்த ரசூல் ஒருத்தர் வந்து கேட்கிறார், ரசூல்லா வந்து சுபுல குனூத் ஓதுனாங்களா? அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா, கனத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸலாத்தி சுப்ஹி, சுபஹ் தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத் ஓதினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் குனூத் ஓதி இருக்கிறாங்க, ருக்குவுக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ருக்குவுக்கு பிறகு ஓதி இருக்கிறாங்க, அப்ப நாங்களும் ஓதுறோம், இப்படி முடிச்சுட்டாங்க. ஆனா இது இந்த குனூத்து வளமையாக நாம் ஓதுகிற அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் என்கிற துஆவை மனப்பாடம் பண்ணி அந்த குனூத் ஓதுறோம்ல, அந்த குனூத்து அல்ல இது. இந்த குனூத்து என்ன குனூத்துன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல ஒரு 70 சஹாபாக்களை குர்ஆனை நன்றாக மனனமிட்டு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற குர்ராக்கள் என்று அழைக்கப்படுகிற காரிகளை காஃபிர்கள் அழைத்து சென்று கொலை செய்து விட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரிய மனவேதனை ஏற்பட்டுச்சு. அப்ப கிட்டத்தட்ட 1 மாத காலம் அவங்களுக்கு எதிராக நபி அவர்கள் பிரார்த்தனை, தொழுகையில பிரார்த்தனை செஞ்சாங்க, குனூத் ஓதுனாங்க. அல்லாஹ் அவங்களை நீ வந்து அழிச்சிரு, அவங்களை நீ பாத்துக்க. அதையும் அந்த அந்த குனூத்து தான் சுபுல ஓதப்பட்டுச்சே தவிர, வளமையாக ஓதுகிற அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த குனூத்தை வித்ரலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க, ஓத சொன்னாங்க. சுபுகளை ஓது மாதிரி நபி அவர்கள் காட்டி தரவே இல்லை. இதை தவறாக புரிந்து கொண்டு ரெண்டையும் ஒன்னோட ஒண்ணு போட்டு குழப்பினதன் விளைவாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அனஸ் ரலியல்லாஹு அவங்களே விளக்குறாங்க. எந்த அனஸ் ரலியல்லாஹு சுபுல ஓதுனாங்கன்னு சொல்றாங்களோ அவங்களே இன்னொரு செய்தியில சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி 1 மாத காலம் கனத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ரன் 1 மாத காலம் குனூத் ஓதுனாங்க. ஃபீ ஸலாத்தி சுப்ஹி, சுபஹ் தொழுகையில குனூத் ஓதுனாங்க. அதுல என்ன ஓதுனாங்க, ஏதோ அலா ரஹலின் திக்மான், ரஹல் திக்மான் என்கிற அந்த கூட்டத்தாருக்கு எதிராக நபி அவர்கள் அதுல பிரார்த்தனை பண்ணினாங்க, அல்லாஹ் அவங்களை அழிச்சிரு, அவங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டாங்க, அவங்களை நீயே பாத்துக்க என்று அந்த அவர்கள் மீது அழிவை கேட்டு ஓதிய துஆவை தான் நபி அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். அதுவும் 1 மாத காலம் ஓதி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நிப்பாட்டிட்டாங்க. ஆயினால இந்த குனூத்து தானே அது தவிர வளமையாக ஓதப்படுகிற குனூத்து சுபுல ரசூலுல்லாஹ் ஓதல. இன்னும் சொல்ல போனா சுபுல ஓதுறாங்கல்ல, வேற வேற அறிவிப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா சில அறிவிப்புகள்ல சுபுகளையும் மகரிபிலையும் ஓதுறாங்கன்னு வருகிறது. சில அறிவிப்புகள்ல லுஹர்ல, அஸர்ல, மகரிபில எல்லா வக்திலையும் ஓதுனதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அப்ப மத்த வக்திலாம் ஓதுறீங்களா? மத்த வக்தில ஓத மாட்டீங்க, சுபுல மட்டும் ஓதுறீங்களா? எதுன்னு அர்த்தம்? எல்லா வக்திலையும் ஓதி இருக்கிறாங்க. ஏதோ ஓதி இருக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பாவிகளுக்கு எதிராக ஓத வேண்டிய அந்த குனூத்தை, அந்த பிரார்த்தனை நபியர்கள் ஓதி இருக்கிறாங்க. அதுதானே தவிர வளமையாக இந்த காரியத்தை, இந்த குனூத்தை ஓதுவது நபி வழி அல்ல. வேறு சில அறிவிப்புகள் வருகிறது, இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரைக்கும் ஓதுனாங்க, அப்படி சில அறிவிப்புகள் வருகிறது. ஆனால் அந்த அறிவிப்பு எல்லாமே பலவீனமானதாக ஆதாரபூர்வமான நபிமொழிகள்ல வரல. அறிவிப்பாளர் பல பிரச்சனைகள் உள்ள, அறிவிப்பாளர் தொடர் அருந்து போன, இந்த மாதிரி பல்வேறு சிக்கல் உண்ட நபியவர்களுடைய இருந்து ஆதாரபூர்வமான செய்திகள் வழியாக அந்த செய்தி உறுதி செய்யப்படவில்லை. ஆகையினால அந்த ஹதீஸ்களை மையமாக வைத்துக் கொண்டு குனூத்துல சுபுல குனூத் ஓதுவதை நாம ஆதாரமாக ஏற்க முடியாது. எனவே இந்த சுபு குனூத்து மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதிய வழிமுறை என்பது புரியணும் ஒண்ணு. இப்ப அவங்களுடைய கேள்வி, அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி, இவங்களை பின்பற்றி தொழலாமா? இப்ப நாம போய் தக்பீர் கட்டிட்டோம், அவரு எந்திரிச்சு குனூத் ஓதுறாரு, இப்ப என்ன பண்றது? இப்ப நாம பேசாம நின்ற வேண்டியதான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வளமையா இதை செய்கிறார் என்று தெரிந்தால் இதுக்கு நாம மாற்று வழியை கண்டறியும். எப்ப பார்த்தாலும் ஒரு கூக்கு பிறகு எந்திரிச்சு சும்மா நிக்கிற ஒரு சுண்ணத்தில்லாத ஒரு காரியத்தை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியும் பொழுது, இந்த பள்ளியில அவர் ஓதுறாரா, அப்ப நம்ம வேற பள்ளிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, மாற்று வழி ஏதாவது இருக்குதா, மற்ற இடங்கள்ல சுண்ணத்தான் அடிப்படையில் தொழுவதற்கு முன்னுரிமை கொடுக்கிற இடங்கள் இருக்குதா என்று அதை நாம தேடி போகணும். அந்த மாதிரி செய்து கொண்டோம்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இல்ல இது மட்டும்தான் இருக்கிறது, வேற வழி இல்லைன்னு சொல்லி சொன்னா, இதை நம்ம பள்ளியில அப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு நிர்பந்தம், வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஆகும். இல்லாட்டி நாம ஒரு 4-5 பேர் சேர்ந்து சுபு சுண்ணத்தான் அடிப்படையில் தொழுதோட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரி ஒரு சுண்ணத்தை நாம எல்லாருமா சேர்ந்து இந்த சிந்தனையுடைய மக்களாக சேர்ந்து கொண்டு சுண்ணத்தான முறையில தொழுவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்யணும்.
எந்த வாய்ப்பும் வசதியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா நாம அவங்க பின்னாடி நின்று தொழுவதனால் நான் தொழுக கூடாதுன்னு சொல்லியோ ஒரு பெரும் பாவத்தை செஞ்சிட்டதாக அர்த்தமாக. ஏன்னா நம்ம வேற ஒண்ணு செஞ்ச நம்ம நிக்கிறோம், இமாம் ஓதுறா நம்ம நிக்கிறோம், அதுல ஒரு நிமிஷம் நிப்போம், ஒரு துவா 2 துவா சொல்லி தந்திருக்கிறாங்க, ஒரு கூடுதலா துவா ஓதுறார், கூடுதலா சில நிமிடங்கள் நிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து விடுகிறது. வேற வழியும் இல்ல வாய்ப்பும் இல்லாத காரணத்தினால் அதை செயல்படுத்தினால் குற்றமாகாது. மாற்று வழியும் சுன்னத்தான முறையில் சுபுகை நிறைவேற்றுவதற்கான சூழலும் இருந்தால் அதைத்தான் முதலில் நாம் தேர்வு செய்து அந்த வழியில நாம பயணிக்க வேண்டும். இல்லாத பொழுது நிர்பந்தம் என்கிற அடிப்படையில இதை நாம ஏற்பதில் மார்க் அடிப்படையில் குற்றமாக ஆகாது. அடுத்து ஒருத்தவங்க கேட்கிறாங்க, ஊர் பேர் ஒன்றும் போடல, மொட்டையா வந்திருக்கிறது. சென்னையில் வேலை செய்கிறேன், அங்கு லொஹர் தொழுகை தொழுது விட்டு சொந்த ஊருக்கு போய் அசர் தொழுகை தொழ நினைக்கிறேன். ஆனால் ட்ரெயின் சற்று தாமதமாவதால் அங்கு மக்ரிபு தொழுகைக்கு இகாமத்து சொல்கிறார்கள். நான் அசர் தொழுகை தொழுவதா அல்லது மக்ரிபை தொழுவதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இகாமத்து சொல்லிவிட்டால் எந்த தொழுகையும் இல்லை என்று வேறு கூறியிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது இப்ப வர்றாங்க, ஊர்ல போய் அசர் தொழுகலான்னு வரும்பொழுது அசருடைய நேரம் முடிஞ்சிருச்சு, அசருடைய நேரம் முடிஞ்சு மக்ரிபுடைய நேரம் வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றது? ஜமாத்துல வந்து மக்ரிபு தொழ போறாங்கன்னு மக்ரிபோட சேர்ந்து மக்ரிபு தொழுகிறதா, நான் அசர் தொழ வேண்டிய பாக்கி இருக்கேன்னு அசரை தொழுகிறதான்னு கேட்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரியணும், நமக்கு ஒரு நேரத்தினுடைய தொழுகை தவறிவிட்டால் மீண்டும் அந்த தொழுகையை வேறு நேரத்தில் தொழுவதற்கு வாய்ப்பில்லை. பயணிகளுக்கு விதிவிலக்கு இருக்கிறது, ஆனால் பயணிகளுக்கும் எல்லா நேரத்திலையும் விதிவிலக்கு கிடையாது. லுஹரையும் அசரையும் சேர்த்து லுஹருடைய நேரத்தில் அசருடைய நேரத்தில் தொழுதணும். மக்ரிப் வரைக்கும் அதை தள்ளி போட முடியாது. மக்ரிபை இஷாவையும் சேர்த்து மக்ரிபுடைய நேரத்திலேயோ இஷாவுடைய நேரத்திலேயோ தொழுதணும். அதை வேறொரு நேரத்துக்கு தள்ளி போடக்கூடாது. தொழுகை என்பது குறிப்பிட்ட நேரத்துல அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகையை நம்ம நிறைவு செய்து ஆகணும். மற்றவங்க எல்லாம் 5 வக்துல தொழுது முடிச்சோம்னா 5 நேரத்தில் தொழுதோம்னு சொன்னா, பயணத்துல இருக்கிறவங்க அந்த 5 தொழுகைகளை 3 நேரமாக சுருக்கி, சுபு 1, லுஹர் அசர் 1, மக்ரிப் இஷா 1, சுபு லுஹர் மக்ரிப் இஷா அப்படிங்கிற மாதிரி அந்த 3 நேரமாக செய்து முடிச்சிடணும். இல்ல நான் வேற வேலையா இருந்துட்டேன், ஒரு நிர்பந்தமா இருந்துட்டேன், பயணத்துல இருந்துட்டேன்னு சொல்லிட்டு நேரம் தாண்டி போச்சுன்னா தொழுகை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மீண்டும் அந்த தொழுகையை தொழுவதற்கு வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தான் கேட்கணும். தொழாம இருந்துட்டேன், நான் இனிமே நான் கரெக்டா தொழுதுருவேன், இனிமே நான் சரியா இருப்பேன்னு அந்த முயற்சியை தான் மேற்கொள்ளணுமே தவிர நான் வந்து நேரம் தவறி தொழுவதற்கு அனுமதி கிடையாது. ஒண்ணு. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு விதிவிலக்கு இருக்குது. யாருன்னு கேட்டா, மறந்துட்டார் ஒருத்தர், தூங்கிட்டார் ஒருத்தர், தூங்கி எழுந்திரிச்சு பாக்குறாரு, அசர் நேரம் முடிஞ்சு மக்ரிப் ஆயிடுச்சு, மறந்துட்டாரு. மக்ரிபுக்கு பாங்க இகாமத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பதான் இவருக்கு தோணுது, ஆக நம்ம அசரே தொழுகலையே அப்படின்னு அப்பதான் நினைவுக்கு வருகிறது. நிஜமா மறந்துட்டார். ஏன்னா மறதி என்பது நம்ம கையில உள்ளது இல்லை தானே, திட்டமிட்டு செய்ய முடியாது இல்ல. ஆனா இன்னைக்கு தொழுகையை மறந்துடணும்னு நம்ம பிளான் பண்ணி பண்றது இல்லையே, நம்ம கைகளுக்கு நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது. அப்ப நினைவுக்கு மறந்து விட்டார்னு சொன்னா அவருக்கு லேட்டா நினைவுக்கு வருகிறது. வேறொரு நேரத்துல நினைவுக்கு வருகிறது என்றால் எப்ப நினைவுக்கு வருதோ அப்பதான் அந்த நேரம். இப்ப என் மக்ரிபுக்கு இகாமத்து சொல்லிட்டு இருக்க நேரத்துல உங்களுக்கு வருதா, உங்களுக்கு இப்ப நீங்க அசரத்தான் தொழுகணும். நீங்க அசரை முடிச்சுட்டு தான் அந்த மக்ரிபுல போய் நீங்க ஜாயின் ஆகணும். மக்ரிபு தொழுகையை வந்து ஜமாத்தோட சேர்ந்து தொழுகணும். அசரை முடிக்காம நீங்க என்ன நினைவு வந்த உடனே முதல்ல அதை நீங்க முடிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி அந்த தொழுகை வந்து ஆர்டர் படி தான் இருக்கணும். ஆர்டர் படினா சுபஹு லுஹர் அசர் மக்ரிப் இஷா அப்படிதான் வரணும். அதுல ஒரு தொழுகையை முந்தி இன்னொரு தொழுகையை பிந்தி போட முடியாது. உதாரணமா இப்ப நான் அசர் தொழ வேண்டிய நேரத்துல அசரை தொழணும், இப்போ மக்ரிபுக்கு டைம் ஆயிடுச்சு என்பதற்காக வேண்டி மக்ரிபை ஜமாத்தோடு தொழுது விட்டு மக்ரிபு முடிச்சதுக்கு பிறகு எந்திரிச்சு அசர் தொழலாமா என்றால் அப்படி தொழுவதற்கு அனுமதி கிடையாது. அசரை முதல்ல முடியும், அதுக்கு பிறகு அசருக்கு பின்னாடி தான் மக்ரிபு வருகிறது. அசரை முடித்து விட்டு தான் மக்ரிபை தொழ வேண்டும். இது இந்த விதிவிலக்குக்குள்ள நீங்கள் இருந்தால், இது அது இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க தொழவே முடியாது. மன்னிப்பு கேட்பதை தவிர, திருத்திக் கொள்வதை தவிர அதுல வேற முகாந்திரமோ வாய்ப்போ இல்லைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ராமநாதபுரத்திலிருந்து ஜலாலுதீன் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க, என்னுடைய கேள்வி, திருமணத்தின் போது அதில் கலந்து கொள்வதற்காக உறவினர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் எனில், தன் இல்லத்தில் போதுமான வசதிகள் இல்லை என்றால், என்னிடத்தில் அதற்கான பொருளாதாரம் இருக்கின்ற பொழுது நபிவழி அடிப்படையில் அலங்காரம் ஆடம்பரம் இன்றி திருமண மண்டபத்தில் திருமணத்தை வைத்து அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. மண்டபத்தில் வைப்பது ஹராம், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தேவை நிமித்த வீட்டுல 10 பேர் தான் உட்கார முடியும்.
100 பேர் என்னுடைய உறவினர்கள் வர்றாங்க, என்ன பண்றது? அப்ப 100 பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வழி இல்ல தெருவில் உட்காருங்க அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அப்ப 100 பேர் உட்காருவதற்கு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கான வசதிகள் ஒரு மண்டபத்துல தான் முடியுதுன்னு சொல்லி சொன்னா ஒரு மண்டபத்தை தேர்வு செய்யறது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா விருந்து கொடுக்கணும்னு ஆயிடுச்சு. அப்ப அந்த விருந்தை முறைப்படி கொடுக்கணும்ல, அவங்க சாப்பிடுவதற்கான வாய்ப்பு வசதிகள் உண்டாக்கி கொடுக்கணும்ல. 5 பேரா வந்து சாப்பிட்டு போங்க, மற்றவங்க எல்லாம் மீதி 95 பேர் ரோட்ல நில்லுங்க அப்படியே நம்ம விட முடியும்? மார்க் அடிப்படையில் இது குற்றமானது இல்லை. ஆனா நாம எந்த கிரவுண்ட்ல வேண்டாம்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் செலவாகுதே. அப்ப வீட்டுக்குள்ள வச்சீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல கொஞ்சம் சுருக்கமா செஞ்சு செலவை கம்மி பண்ணலாம் தானே. அதுக்கு 50,000 1,00,000 பண்ணிக்கிட்டு திருமணத்தினுடைய செலவு அதிகரிக்குதே. அதிகப்படியான இறைவனின் அருள் நிறைந்த திருமணம் என்பது செலவு குறைந்த திருமணம் தானே. அப்ப நீங்க செலவை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த கிரவுண்ட்ல தான் மண்டபத்தை தேர்வு செய்யாதீங்கன்னு சொன்னமே தவிர மார்க் அடிப்படையில் மண்டபத்தில் திருமணம் வைப்பது என்பது குற்றமோ பாவமானதோ இல்ல. ஒரு தேவையின் நிமித்தம் நம்ம அதை தேர்வு செய்யணும்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்விடத்துல ஒன்று பாவிகள் 1000 மட்டும் இன்னும் சொல்ல போனா நல்ல விருந்து கொடுங்கன்னு இருக்குது. விருந்து கொடுக்கணும் ஒரு இடத்துல அந்த விருந்துக்குரிய வாய்ப்புகள் ஏற்பாடுகள் என்ன எல்லாத்தையும் சேர்த்துதான் செய்யணும். விருந்துக்கு வர்றவங்களுக்கு தண்ணியும் கொடுக்கணும் தான், விருந்துக்கு வர்றவங்களுக்கு உட்காரவும் வைக்கணும் தான், அதுக்கு ஒரு டேபிளும் வேணும் தான், அவங்க உட்கார்ந்து சாப்பிடுவதற்குரிய வசதிகள் எல்லாமே வேணும் தானே. அப்ப அதுக்கான எதுவுமே இல்லாம வெறும் சாப்பாட்டை மட்டும் ரெடி பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னா எப்படி முடியும்? சாப்பாடு கொடுக்கணும் முடிவு எடுத்தாச்சுன்னா அந்த சாப்பிடுவதற்குரிய வாய்ப்பு வசதிகள் எல்லாத்தையும் உண்டாக்கி கொடுக்கணும்ல. அதுக்காக ஒரு மண்டபத்தை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்தால் அது மார்க் அடிப்படையில் ஒன்றும் குற்றமானது இல்லை. இயன்ற வரைக்கும் செலவை குறைத்து திருமணத்தை முடிப்பதற்கு நாம முயற்சி எடுக்க வேண்டும்ங்கிறத நம்ம புரிந்து கொண்டால் போதுமானது. அடுத்து ரைசா ஜாவித் அப்படிங்கிறவங்க கூடுவாஞ்சேரியில இருந்து கேட்கிறாங்க, பெண்களுக்கு மாதவிடாய் முடிந்த பின்னர் கடமையான குளிப்பிற்கு 3, 5, 7, 9, 11 என ஒற்றைப்படையான நாட்களில் தான் குளிக்க வேண்டும் என சொல்கிறார்களே, அது உண்மையா? அதற்கு ஆதாரம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படியெல்லாம் எந்த சட்டமும் மார்க்கத்திலே இல்லை. மாதவிலக்கு நின்றுச்சா நின்னோன்னு குளிச்சு 2 நாள் முடிஞ்சிருச்சு. சில பேருக்கு 3 நாள் தேவைப்படலாம், சில பேருக்கு 4 நாள் தேவைப்படலாம், சில பேருக்கு 5 நாள் தேவைப்படலாம். அவங்களுக்கு அவங்களுடைய உடல்வாகுக்கு ஏற்ப எத்தனை நாட்களுக்கு அது நீடிக்கிறதோ அத்தனை நாளுக்கு வரை குளிச்சிட வேண்டியதான். முடிஞ்சிருச்சு 3 நாள்ல முடிஞ்சிருச்சு, 4 நாள்ல முடிஞ்சிருச்சு, 5ஆவது நாள் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது. 6ஆவது நாள்ல முடிஞ்சிருச்சு, 7ஆவது நாள் வரைக்கும் ஒத்தப்பட அப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது. முடிஞ்சிருச்சா உடனே குளிச்சு சுத்தமாயி அடுத்த நேரத்துல தொழுகை நோம்பு மற்ற இபாதத்துகளை நோக்கி நகர்ந்துடணும். இந்த மாதிரி ஒற்றைப்படை நாட்களில் தான் குளிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த சட்டமும் நமக்கு சொல்லப்படவில்லை. நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால் நம்ம நிகழ்ச்சியை தோடு நிறைவு செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மிச்சம் இருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.